டெய்லியும் 5 மணிக்கு எந்திரிச்சு வாசல் கூட்டி, கோலம் போட்டு, அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க பாரு! அவங்களுக்கு வந்து ஒரு கைத்தட்டல் தாங்க குடுப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஒரு நாள் 5 மணிக்கு எந்திரிச்சதுக்கே, எனக்கு ஏன்டா எந்திரிச்சோங்கிற மாரி ஆயிப்போச்சு. நான் எதுக்காக இன்னைக்கு 5 மணிக்கு எந்திரிச்சேன்னா, இந்த கீரைக்காக தாங்க எந்திரிச்சேன். 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இந்த கீரைய மட்டும் தாங்க கிள்ளிட்டு இருக்கேன். ஏன்னா, அவ்வளோ லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அரிசி வச்சு, சாப்பாடு வச்சு விட்டுட்டேங்க. சரி நான் வந்து எப்பவுமே எங்க வீட்டுக்காரர் கேட்குற ஒரு டிஷ்ஷா இருக்கும். நான் பண்றது ஒரு டிஷ்ஷா இருக்கும். அதுக்கு எங்க வீட்டுக்காரர் சொல்லுவாரு, "நீ அதுக்கு பேசாம என்ன கேட்காமயே நீயா ஒண்ணு முடிவெடுத்து பண்ணிக்கலாம்." அப்படின்னு சொல்லுவாரு. சரி இன்னைக்கு வந்து தேங்காய் சாதம் செஞ்சு குடுக்க சொன்னாரு. ஆனா அது செய்ய முடியல. அதனால சரி இது உப்பு பருப்பு தான் ஈஸின்னு சொல்லிட்டு குக்கர்ல விசில் வச்சு ரைஸ் வச்சுட்டு, உப்பு பருப்பு வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த கீரைய ஒரு வழியா வந்து நான் ஆஞ்சு முடிச்சுட்டேன். முடிச்சதுக்கப்புறம் அத நல்லா கழுவி கட் பண்ணிட்டு, அதெல்லாம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு, ஏன்னா அது கிள்ளி போட்ட குப்பையெல்லாம் இருந்தது. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, கீரையும் தாளிச்சு விட்டுட்டு, ஒரு காஃபிய குடிச்சிட்டு வர காஃபி தாங்க குடிப்பேன். ஒரு காஃபிய குடிச்சிட்டு டிஃபன்லாம் ரெடி பண்ணி அப்பாடான்னு உட்காந்ததுக்கு அப்புறம் தாங்க ஒரு நிம்மதியா இருக்கு. எப்படா தூங்கலான்ட்டு இருந்தது.